வணக்கம்டா மாப்பிள்ள வீட்டில் இருந்துன்றதுல இன்னைக்கு நாள் ஒன்று காலையில முழிச்சதும் பல்ல விளக்கிட்டு எங்க அம்மாட்ட போனை கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லிட்டு சும்மா வீடியோக்காக புல்லப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே போஸ்ட் பண்ணிக்கிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் ஆன வட்லா பத்தியும் உள்ள தள்ளிக்கிட்டு இருந்தேன். அப்படியே கிளம்பி ஜிம்முக்கு வந்துட்டேன். முதல் நாளே மங்களகரமா தொடக்கறியில தான் ஆரம்பிக்க போறேன். என்னடா பட்டக்ஸ்ல ஏதோ துணி மாதிரி கட்டியிருக்கானேன்னு தப்பால நினைக்க வேணாம். வேற ஒண்ணு இல்ல, பெல்ட் இல்லாத காரணத்தினால் போட்டு வந்த லோயரே கழட்டி இடுப்புல கட்டிக்கிட்டேன். ஆக மொத்தம் குவாட்ஸுக்கு 2 வேரியேஷன், ஹாம்ஸ்ட்ரிங்க்கு ஒரு வேரியேஷன், அப்புறம் காப்ஸுக்கு ஒரு வேரியேஷன், எல்லாத்துலயும் 2 செட்டு தரமா கிஸ்ஸாவா ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு போஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, நான்லாம் கட் பண்ணா நம்ம தொடக்கறி நண்பரால கூட கிட்ட நெருங்க முடியாது அப்படின்றது. சரி, நான் அப்படியே ஷோல்டர் பக்கம் குதிச்சிட்டேன். லேட்டரலுக்கு ஒரு வேரியேஷனும் ரியர்டல்ஸ்க்கு ஒரு வேரியேஷனும் 2 செட்டு போட்டுக்கிட்டேன். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா நம்மள பார்த்து பிங்கி குதிக்கிறோம். அப்படியே வாக்கிங் கூட்டு போயிட்டேன். எதுக்கு கையில ஸ்டிக்கோட சுத்துறேன்னா அவனோட இனத்தை சேர்ந்த ஏரியா கைஸ்லாம் நம்மள சரௌண்ட் பண்ணிடுறாங்க. எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். அப்படியே வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பழைய சோற கல்பா அடிச்சு ஏத்திட்டு, நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்காங்க சார் சோஃபால காய போட்டு ஒரு 5 முட்டை சாப்பிட்டேன். அதுல ஒயிட்டை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிட்டு மஞ்சள் கருவெல்லாம் நம்ம பிங்கிட்ட தள்ளி விட்டு அப்படியே கிச்சன் பக்கம் போய் பார்த்தா வாழை மீன், வவ்வா மீன், பாறை மீன் எல்லா மீனும் மதிய உணவுக்கு ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. கீரையை பிச்சு போட சொன்னாங்க. ஏதோ நம்மளால் முடிந்த உதவி. பனங்கிழங்கு சாப்பிடுங்க, தெம்பா இருங்க. அப்படியே மதிய உணவுக்கு மீன் சோறுன்னு ஒரு வெட்டியாச்சு. அப்புறம் வெளியே ஒரு வேலையா நானும் எங்க அம்மாவும் கிளம்பிட்டோம். அப்படியே திரும்பி வர வழியில உங்களுக்கு மஜாவா கோலம் விடணும், கலர் கலரா இருக்கணும், சோ கோலமா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கலர் கலரா கோலமாவை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. சாக்குல பயங்கரமான ஒரு மேட்டர் இருக்கு நண்பர்களே. அது வேற ஒண்ணும் இல்ல, கோலமாவு தான். அதுக்கப்புறம் என்னோட பீக் பொழுதுபோக்கான மீன் பிடிக்க நான் கிளம்பி போற வழியில புல்டோசர் அண்ணனும் லாரி அண்ணனும் கல்ல கொட்டி விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் அதை அப்படியே பார்த்து ஸ்டன் ஆகி நின்னுட்டேன். இன்னைக்கு கடல் வந்து கொஞ்சம் ரஃபா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூண்டில மனுஷனுக்கு போடாம நல்ல புள்ளையா மீனுக்கு போட்டேன். முதல்ல மாட்டினது கேட் ஃபிஷ். இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் சன்செட் எல்லாம் பங்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மீன் மாட்டுனுச்சு. அது பேர் கருமுதலைன்னு சொல்லுவாங்க. அது மாட்டின கொஞ்ச நேரத்துல இன்னொரு மீனும் மாட்டுனுச்சு. மீனை பத்தி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடும்போது நான் தெரியாம வாயில கைய விட்டுட்டேன். அதுவும் என்ன பாவம் பார்க்காம கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்துச்சு, அதையும் முடிச்சிட்டேன். கடைசியா தோசையும் முட்டையும் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். நாளைக்கு வீடியோல சந்திப்போம்.